வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். இதாண்டா பேலஸு, இதாண்டா இஜிப்சியன் ரெஸ்டாரண்ட்டு. பார்க்கறதுக்கு பிச்சைக்காரத்தனமாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பட்ஜெட்ரியாக சாப்பிட்டு போகலாம். வாங்க போகலாம். எவ்வளோ அழகா இஜிப்சியன் ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் இதுதான். டைனிங்க்கு ரொட்டி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு நம்ம இதில் அந்த குபுசுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரைடு சில்லி, பிக்கிள், சால்ட்டு வெஜிடபிள், மெயின் இது பிரிஞ்சால். இந்த பேகன் தான் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து மிக்ஸ் ஆஃப் பீன்ஸ், அந்த இது நம்ம கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி க்ளவுட் அண்ட் பீன்ஸ்னு இங்கே ஒன்று இருக்குது, அதோட மிக்ஸு. கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஃபலாஃபல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபலாஃபல் நம்ம ஊர் ஆமாவோட மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா சென்னா, அதாவது நம்ம ஊர் சுண்டலில் வந்து பண்ணது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் அடிக்கடி இஜிப்சியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறது என்னோடய வழக்கம். அது அந்த ஃபலாஃபலுக்காண்டி கண்டிப்பாக போய்கிட்டே இருப்பேன். அந்த ஃபலாஃபலும் அந்த பீன்ஸ் க்ரீமி பேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது ஒரு புது விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக மறுபடியும் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி தோணும். கூபூஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூபூஸ்லேயும் நீங்கள் வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நம்ம ஒவ்வொரு சப்பாத்தி மாதிரி தான் எல்லாமே. அழகாக ஒவ்வொன்றையும் வச்சுட்டு அழகாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நியர்பை எஜிப்சியன் ரெஸ்டாரண்ட் எது இருந்தாலும் போய் இந்த மீல் வாங்குங்க. அது மெயினாக அந்த ஆலு பேகன் இருக்குது பாருங்கள். இந்த ஆலு பேகன் அவ்வளோ நல்லா குக் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த ஆலு பேகன் க்ரீமி இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஆலு பேகன் மட்டும் இல்லாமல் அந்த பீன்ஸோட க்ரீமி பேஸ்ட் எடுத்துகிட்டு ஆலு பேகன், ஃபலாஃபில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடணும். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஆலு பேகன் மட்டும் வச்சுட்டு ரோல் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆலு பேகன் சாண்ட்விச் மாதிரி குட்டி சாண்ட்விச்சாக பண்ணலாம். இல்லைனா க்ரீமி அந்த பீன்ஸ் பேஸ்ட் எடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் வச்சுட்டு ஆலு பேகன்லேருந்து ஒரு ஸ்மால் பீஸ் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்கிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறணும். ஃபலாஃபில் வச்சுக்கோங்க. முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வைக்கும்போது அந்த க்ரீமி பேஸ்ட்டை சேர்த்து வச்சுக்கிறணும். இந்த பிக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி இதை சாப்பிட்டீங்கன்னா அரே வா, என்ன மஜாயா, அப்படி ஒரு டேஸ்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலுங்க. டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக நீங்கள் இஜிப்சியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் இஜிப்சியன் ஸ்டைல் ஃபுட்டை உங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, ஜஸ்ட் லிட்டில் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் கன்ஃபார்மாக ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டுக்காண்டி. Thank you for watching my video. Please subscribe and follow my channel DXP Tamila. Bye.